ஐநார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலாவும் சோழனும் வந்த சந்தோஷத்துல பார்த்தா தேன் இருக்காங்க. நிலாவுடைய அம்மா வெளியே வந்து காய்கறியெல்லாம் வாங்க வராங்க. அப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாரும் பார்த்தா, என்ன தேனு பொண்ணு வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா, பொண்ணும் மாப்பிள்ளையும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தேனை சொல்லல. அப்புறம் என்ன, அவ என்னதான் 1000 தான் தப்பு பண்ணியிருந்தாலும் நம்ம பிள்ளையாச்சே, நம்ம பிள்ளைய போய் ஒதுக்கி வைக்க முடியுமா? இப்பதான் சரியான முடிவெடுத்திருக்கீங்க. என்ன நிலா எதுவும் உண்டாயிருக்காளா, விசேஷம் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா நிலாவோடைய அம்மா கிட்ட அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அப்படி பேச்சுவார்த்தையா கேக்குறாங்க. அப்பதான் தேனும் இல்ல அதெல்லாம் இல்ல, சும்மாதான் வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேனும் சொல்லவும், கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு பேரம்பேத்திய நிலா பெத்து கொடுக்கணும்ல, கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசம் இருக்கும்ல, என்ன இன்னும் நல்ல செய்தி சொல்லாம இருக்கா நிலா அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல சொல்லவும், என்ன இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, கொஞ்ச நாள் போகட்டும், அவங்க எதுவும் டைம் எதுவும் செட் பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல, கொஞ்ச நாள் கழிச்சு அதுக்கப்புறம் கூட குழந்தை பெத்துக்கலான்னு அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், அதுவும் சரிதான், இப்ப இருக்கிற பசங்களுக்கு எங்க இதோட அருமெல்லாம் புரியுது, கொஞ்ச நாள் ஆகட்டும் கொஞ்ச நாள் ஆட்டும் அப்படின்னு சொல்லி குழந்தைய தள்ளி போறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை வேணும்னு சொல்லிட்டு டாக்டரா போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க நிலா கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க, குழந்தைல பெத்துட்டு கூட படிக்கிறதா இருந்தா படிக்கட்டும், அதுக்கப்புறம் வேலைக்கு போறாந்தா போகட்டும், நீங்க சொல்லி புரிய வைங்க, காலகாலத்துல நீங்களும் பேரம்பேத்திய பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் பேசிட்டு, சரிக்கா நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தா கிளம்பிடுறாங்க. இங்க நிலா அம்மாவும் பார்த்தா காய்கறி வாங்கிட்டு உள்ள வராங்க. உள்ள வந்துட்டு இதே யோசனையா இருக்காங்க. ஆமா, நிலாவுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு மேல ஆச்சுல, ஒருவேளை அப்படி எதுவும் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இங்கே தேனும் பார்த்தா நினைக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நிலா காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடிச்சுக்கிட்டே இருக்கையில பார்த்தா வாமிட் வந்துடுது. வேகமாக பார்த்தா ஓடி போய் நிலாவும் வாந்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு தேன் அப்பதான் நினைக்கிறாங்க, என்ன இப்பதான் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டாங்க நிலா உண்டா இருக்காளான்னு, நிலாவும் போய் வாந்தி எடுக்கிறாளே, ஒருவேளை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற நேரம் நிலா எதுவும் உண்டா இருப்பாளோ அப்படின்னு சொல்லி தேனு பார்த்தா அவங்களுக்குள்ளே கற்பனை நினைச்சுக்கிறாங்க. வேகமா பார்த்தா தேனு வராங்க. நிலா என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கவும், இல்லம்மா எனக்கு இந்த காஃபி ஒத்துக்கலைன்னு நினைக்கிறேன், அங்கே டீ குடிச்சே பழகிட்டேன்னா இங்க இந்த காஃபி குடிக்கவும் எனக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன், அதனாலதான் ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிலாவுக்கு சொல்லவும், வேற ஒன்றும் இல்லையாடா அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், வேற ஒன்றும் இல்லையே, ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லி நிலா கேட்குறாங்க. இல்லடா இங்கே வா, இங்கே வந்து உட்காரு அப்படின்னு சொல்லி தேனு பார்த்தா நிலாவை கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. அங்கே பார்த்தா சோழனும் உட்காந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே தேனும் நிலாவும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓர பார்வையில அப்படியே ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காரு. இல்லடா கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு மேல ஆக போகுது, எதுவும் நல்ல செய்தி இருக்கா அப்படின்னு சொல்லி தேனு கேட்கவும், நல்ல செய்தினா என்ன கேட்குற அப்படின்னு சொல்லி நிலாவும் கேட்குறாங்க. இல்லடா எதுவும் நாள் எதுவும் தள்ளி போயிருக்கா அப்படின்னு சொல்லி தேனி கேட்கவும், நாள் எதுவும் தள்ளி போயிருக்கானா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லடா உனக்கு பீரியட் எதுவும் மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேனி கேட்கவும், மா என்ன பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேகமா கூப்பிடுறாங்க. நான் ஒன்னும் தப்பா கேட்கலையடி, கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு மேல ஆக போகுது, மாப்பிள்ளையும் நீனும் இப்பதான் முதல் தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இப்பதான் காய்கறி வாங்க வெளியே போயிருந்தேன், அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க, என்ன எதுவும் நல்ல செய்தி இல்லையா, நிலா உண்டாயிருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், இங்க பார்த்தா சோழன், என்னது நிலா உண்டாயிருக்காளா அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா மனசுக்குள்ளேயே சிரிக்கிறாரு. இதுவரைய என் சுண்டு விரல் நெகம் கூட அவன் மேல பட்டதுல, அதுக்குள்ளேயே இவ இப்படி உண்டாயிருப்பா அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா மனசுக்குள்ள நினைக்கிறாரு. மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இல்லடா கேட்டேன், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தேனு சொல்லவும், சரி நீயும் மாப்பிள்ளையும் குழந்தைய தள்ளி போடலான்னு அப்படின்னு பேசியிருந்தா அதெல்லாம் வேணாம், நாங்கள் நல்லா இருக்கும்போதே நீ எங்ககிட்ட ஒரு பேரனையோ பேத்தியோ பெற்று கொடுத்துடணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு தேனை பார்த்தா சிரிச்சு பேசிக்கிட்டு எந்திரிச்சு போயிடறாங்க. இவங்க என்ன நம்ம பண்ணதே உண்மையான கல்யாணம்ல நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இப்ப என்னன்னா பேரம் பேத்தின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிலாக்கு பார்த்தா அதிர்ச்சியா இருக்கு. அப்பதான் பார்த்தா சோழன் நினைக்கிறாரு, இதை வச்சு இந்த ஆளை ஏதாவது உரண்டை இழுக்கணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சோழன் நினைக்கவும், மனோகர் பார்த்தா டைம் டேபிள்ல உட்காந்து தேனும் நிலாவும் பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்காரு. என்னது எங்களுக்கு பேரம்பேத்தியா, அதுவும் இந்த பரதேசியோடைய குழந்தையா அப்படின்னு சொல்லி மனோகர் மனசுக்குள் நினைக்கையில, நல்ல வேலைக்கு கடவுளே அப்படியெல்லாம் எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் பார்த்தா சோழனு டைனிங் டேபிள்ல வந்து உட்கார்றாரு. என்ன மாமா நீங்க சீக்கிரம் தாத்தா வாங்க போறீங்க போல அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும், டேய் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாரு,
ஆமா மாமா, நீங்க கூடிய சீக்கிரமே தாத்தாவாயிருவீங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொல்றாரு. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்டதும், ஆமா, நாங்க இப்பதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்திருக்கோம். நிலாவும் நானும் குழந்தைய பத்தி அடுத்து பேசுறதா இருக்கோம். அதனால கூடிய சீக்கிரமே உங்களை நாங்க தாத்தா பாட்டி ஆக்கிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் மனோகருக்கு பார்த்தா ரொம்ப கோவம் வருது. ஒருவேளை இவ சொல்றது உண்மையாயிருமோ? பத்தாவதுக்கு நிலா வேற இப்ப வாந்தி எடுக்கிறா. அக்கம் பக்கத்துல வேற நிலா உண்டாயிருக்காங்கன்னு கேட்டதா தேனு வேற சொல்றா. தேனு வேற வந்துட்டு சீக்கிரம் பேரம்பேத்திய பெத்துக்குடு அப்படின்னு சொல்லி நிலா கிட்ட வேற சொல்றா. ஒருவேளை இதெல்லாம் நிலா கேட்டு குழந்தை எதுவும் உண்டாயிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் நினைக்கிறாரு. இங்க பாருடா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு வாரத்துக்குள்ள என் மக இந்த வீட்டுல இருப்பா. நீ சென்னை ஓடி போயிருவ. என் மகளும் வேணாம் ஒன்னும் வேணான்னு சொல்லி நீயே தலை தெறிக்க ஓடி போயிருவ. அப்படி இல்லையா என் பொண்ணு நிலாவே உனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி நீ கட்டின தாலியை உன் முகத்துல தூக்கி வீசி உனக்கு விவாகரத்து நோட்டீஸ் கொடுத்து உன்னை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளல, என் பேர் மனோகர் கிடையாதுடா அப்படின்னு சொல்லி இங்க மனோகர் பார்த்தா சவால் விட்டு பேசவும் அப்பதான் சோழன், மனோகர் இல்லைன்னா வேற என்ன பேர் மாத்திக்கிருவீங்க அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும், என்னடா நக்கலா அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கிறாரு. போங்க சார் போங்க, சும்மா அப்படியே வசனமா டைலாக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதுவும் படம் எதுவும் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி சோழன் ரொம்ப நக்கலா பேசிக்கிட்டு இருக்காரு. வேணா பாருங்க, எண்ணி ஒரே வாரத்துல நானும் நிலாவும் இந்த வீட்டுல இருந்து கிளம்பிடுவோம். நாங்க மறுபடியும் சென்னைக்கு போய் நிலா ஏன் கூட தான் அங்கே வந்து இருக்க போறான், அங்கேதான் வேலையும் பார்க்க போறான். நானும் நிலாவும் சேர்ந்து சீக்கிரமே ஒரு குழந்தைய பெற்று உங்க கையில கொடுத்து உங்களை கூடிய சீக்கிரம் தாத்தா பாட்டி ஆக்கத்தான் போறோம் அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா வசனம் பேசிட்டு வந்துடுறாரு. அப்பாடா, இந்த ஆளுக்கிட்ட எப்படியோ தைரியமா டைலாக் பேசி இந்த ஆள் அப்படியே சீண்டியாச்சு. எங்கிட்டு கூடி இவளுக்கு என் மேல காதலே இன்னும் வரல. இவளுக்கு என் மேல காதல் வந்து அவ அதை புரிஞ்சுக்கிட்டு நானும் அவளும் சேர்ந்து வாழ்ந்து அதுக்கப்புறம் குழந்தை பெற்று, அப்பாடா அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி சோழன் பார்த்தா ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்பதான் நிலா வந்துட்டு, சோழன் வாங்க சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட்டதும், இந்தா வரேன் அப்படின்னு சொல்லி சோழனு நிலா பார்த்தா டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. அப்ப தேனு பார்த்தா நிலாவை விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. மா எனக்கு போதும், அவரையும் பாரு அப்படின்னு சொல்லி நிலா சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு தேனு பார்த்தா இங்க நிலாவுக்கும் சோழனுக்கும் பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வேணுனுக்கே சீன்றதுக்காண்டி மனோகர் டைனிங் டேபிள சோழன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில டம்ளரை வேணுனுக்கே பார்த்தா கையை வச்சு தட்டி விட்டுறாரு. டம்ளர்ல இருக்கிற தண்ணி பார்த்தா சோழனுடைய சாப்பாட்டுல மொத்தமா விழுந்துருது. இங்க பார்த்தா சோழனுக்கு கடுப்பாகுது. பா என்ன அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், இல்லடா தெரியாம கை தவறி கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லி மனோகர் சொன்னதும், என்ன மாப்பிள்ள தண்ணி கொட்டிட்டா என்ன, நீங்க என்ன வேற தட்டுல சாப்பிட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தா சோழனை சீன்ற மாதிரியே ஒவ்வொரு விஷயத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு.